நேயர்களே, மத்திய கிழக்கில் இப்போ நம்ம தொடர்ந்து பேசுகிறது ஒரு டெலிபரேட்டாக வேண்டுமென்றே இந்த அக்ரிமெண்ட்டு முறிக்கப்படுதா, அவங்க காரியத்தை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு பல பேர் சொன்னதில் நம்புவதற்கும் சில வாய்ப்புகள் உள்ளது. எப்படி அப்படின்னு பார்த்தா, கடைசி வரைக்கும் 28 உடல்களை மீட்க முடியாமலும் 20 இளம் இஸ்ரேலர்களை மீட்க முடியாமலும் போர்க்களத்தில் பல உயிர்களை இழந்து கொண்டிருந்த இஸ்ரேல், அதற்கு மேல் அவர்கள் குண்டு போட்டு காசா மக்களை செய்து கொண்டிருந்தது, அது அவர்கள் தொடர்ந்து மரணித்து கொண்டிருந்த சம்பவத்தை நாம் சொல்ல வேண்டியதில்லை, அது தொடர்கதை. இவர்களுக்கான அந்த நிகழ்விலும் கூட தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு உடனடியாக ஒரு இரகசிய திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம் என்றும் தற்போது இந்த ஃப்ராகில் நிலைவுகளை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு முடிவு நமக்கு தெரிகிறது. உண்மையிலே இப்படி கூட ஒரு திட்டம் இருக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு மேக்ரோ ரூபியோ நாங்கள் டிபெண்ட் மெக்கானிசம் இஸ்ரேலோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை எடுத்திருக்கிறோம், அவங்களுக்கு தங்கள் நாட்டை பாதுகாத்துறதுக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அவங்க சொல்கிறதுலேருந்து பல சந்தேகங்கள் வருகிறது. இஸ்ரேல் எப்பவுமே எல்லை மீறக்கூடிய ஒரு கூட்டணி. இப்போ அவங்க வழக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, டெலிபரேட்டாக இவங்க பாடியை எக்ஸ்கேவிட் தோண்ட மறுத்து அந்த ஆய்வில், அதாவது உள்ளே இருந்து தூக்குறதுக்கு அவங்க மறுக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஹார்ட் அலிகேஷன். இந்த நிலையில் இப்போ மத்திய கிழக்கில் தான் ஒரு தாதாவாகவும் பெரும் வல்லரசாகவும் தொடர்ந்து தனது செயல்பாட்டை அமைத்து கொள்வதற்கு இஸ்ரேல் முயல்கிறது. 2023 அக்டோபருக்கு பின்னால் மத்திய கிழக்கில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஒரு பக்கம் காசா, மற்றொரு பக்கம் மேற்கு கரை அல் அக்ஸா மசூதி இருக்கிற இடத்துல வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது கட்டுக்கு அடங்காத மக்களை எல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்தியது. இஸ்ரேலிய கடும் போக்குவாத தலைவர்கள் அத்துமீறி நுழைந்து வளாகத்திற்குள் சென்றே பேசியது. இஸ்ரேலுடைய நெட்ஸ் அந்த நாடாளுமன்றத்தில் மேற்கு கரை அனெக்சேஷன் குறித்து 25-24 என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. இப்படி எல்லா விஷயத்திலும் அவர்கள் வரம்பு மீறி கொண்டிருக்கிறார்கள். இதை விட மத்திய கிழக்கில் சவுதி அரேபியாவை ரொம்ப யோசிக்க செய்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது வேறு ஒரு சம்பவம் இல்லை, அமெரிக்காவினுடைய கூட்டு மனசாட்சியாகவும் அமெரிக்காவினுடைய நம்பிக்கை பார்ட்னராகவும் உலகத்தில் எங்குமில்லாத அளவிற்கு அமெரிக்காவினுடைய அல் உதீத் என்கின்ற சொன்ன ஒரு தளம் இருக்கக்கூடிய, அதுவும் சமாதான பேச்சை முன்னெடுத்திருக்கிற கத்தரில் சமாதானத்தை பேசி கொண்டிருக்கிற போதே குண்டை போட்டு 6 பேரை இஸ்ரேல் கொலை செய்தது. இஸ்ரேலுக்கு அமைதி வேண்டும் என்றுதான் சமாதானத்தை அப்துல் ரஹ்மான் அல் தானி அமெரிக்காவோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு உதவக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை முகாம்களே கட்டடத்தை இடிபாட போட்டு உள்ள 6 பேரை கலீலுல் ஹயா மட்டும் தப்புனர். இது அதிகமாக மத்திய கிழக்கே, குறிப்பாக சவுதி அரேபியாவை ரொம்ப திங்க் பண்ண வச்சுட்டு. ஏன் அப்படின்னு கேட்டால், மத்திய கிழக்கில் ஒரு வல்லமை கொண்ட தேசங்களாக சவுதி அரேபியா, துருக்கி, பாரசீகமாக இருந்தாலும் அதுவும் இஸ்லாமிய நாடுன்ற அடிப்படையில் ஈரான் மற்றும் எஜிப்ட், ஜோர்டான், இந்த நாடுகள்லாம் இருக்குது. இப்போ இஸ்ரேல் இந்த என்டிட்டி, இந்த இன்ஃபில்ட்ரேஷன் சிரியாவுக்குள்ளே போய் குண்டை போட்டு அங்கே நாஸ்தியாக்கி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழு, துருஸுங்கிற ஒரு குழு, அது அவன் உள்நாட்டு பிரச்சனை, அதுக்காக நான் உள்ள குண்டை போடுவேன்னு சொல்லி அங்கே ஒரு சிட்டியை டாமினேட் பண்ணி கடைசியில் அது பிரச்சனை. லெபனானுக்குள்ளே போய் 3000 பேரை, அதே போன்று ஹமாஸின் பேரில் காசாவில் 1,00,000 பேரை அழித்தது. அதே போன்று ஹமாஸு ஆதரவாக இருக்கிற ஏமனில் இருக்கக்கூடிய தளங்களை தாக்கியது. இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையும் அவங்க உள்ள நுழைகிறதும், எக்ஸ்பேண்டிங் த கிரேட்டர் ஸ்டேல்னு ஒரு தீர்மானத்தையும் அனெக்சேஷனுங்கிற வார்த்தையும்
அவங்க பயன்படுத்துறதுனால இனி இவர்களை நம்ப முடியாது என்று இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு எடுத்துடணும். இன்னைக்கு ட்ரூஸ் வரைக்கும் சீஸ்ஃபயர் வரைக்கும் முறிக்கப்பட்டிருக்கிறது. மிக அதிகமாக சிந்தனையிலே ஆழ்த்தியிருக்கிற ஒரே தேசம் சவுதி அரேபியா. ஏராளமான இஸ்ரேல் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் நேற்று லெபனானுக்குள்ள மறுபடி நுழைந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இரவு நள்ளிரவு டான் நியூஸ் என்ன தெரிவிக்கிறதுனா, இந்த ப்ரோவோக் ஆக்டிவிட்டீஸை உள்ளே நுழைந்து அங்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அங்கே ஒரு முனிசிபல் கட்டிடத்துக்குள்ளே போய் தாக்கியிருக்கிறாங்க. லெபனானுடைய அலுவலகத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த மிரட்டலை விடுத்து ஒரு தேசத்திற்குள் நுழைந்து டேங்கர்களோடு 4:30 மணிக்கு விடியற்காலை வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. தெற்கு லெபனானில் ட்ரோன் தாக்குதலையும் நடத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் யோசிக்க செய்யும். இது நேற்று இரவு 2 தினங்களுக்கு முன்பு இரவு நள்ளிரவு 1 மணிக்கு உள்ளே போயிட்டு 4:30 மணிக்கு வெளியேறி இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய மிரட்டல். அது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு மிக முக்கியமாக ஒரு கூட்டமைப்பு இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. துருக்கி மட்டுமல்லாமல் ஈரான், சவுதி அரேபியா, இவங்க ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்டில் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டலுக்கு ஒரு தடை கட்டுவதற்கான பேச்சுவார்த்தையும் தொடங்கியிருக்கிறது. இது அதாவது த பாலிசி ஆஃப் குட் நெய்பர்ஸ் லைன்ஸ். ஈரான் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அப்துல்லா அப்பாஸ் அராக்கச்சி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃபோர்ஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஈரானுடைய பிரதமர் பெசஸ்கியான் தற்போதைய சூழலுக்கு இணைந்தது ரொம்ப மிக தேவையானது என ஹி ப்ளீடட் டு அரப் கண்ட்ரிஸ் நேஷன். சவுதியும் துருக்கியும் டைஸ் மிக மிக முக்கியமானது ஒன்றாகவும் தற்போது பார்க்கப்படுகிறது, வலியுறுத்தப்படுகின்றது. இதில் இஸ்ரேலுக்கு சமமாக என்று சொல்வதை விட இஸ்ரேலை விட அதிக வல்லமை கொண்ட தேசங்களாக 2 நாடுகள், முஸ்லீம் நாடுகள் அங்கே இருக்கிறது. இஸ்ரேலை விட தனித்துவமான ஒரு நாடு துருக்கி. அவங்க 5ஆம் தலைமுறை மிலிட்ரி, அதாவது ஏர் ஸ்ட்ரைக்கை அவங்க உருவாக்கிட்டாங்க. உலகத்திலே ட்ரோன் சிஸ்டத்தில் மிக வல்லமையானவங்க நம்பர் 1 அவர்கள்தான். இது துருக்கி, மிகப்பெரிய ஒரு டீம். துருக்கிக்கு தான் இஸ்ரேல் பயப்படுவாங்க. முழுமையான இஸ்லாமிய குடியரசு. இது உதுமானியா பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறம் அதை நிலைநிறுத்தணுங்கிறது எர்டோகனுடைய நீண்டகால கனவு. 1. 2, இந்த அக்ரிமெண்ட்டில் ஈரானை சேர்த்து கொள்வதற்கு ஷியா என்ற அடிப்படையில் இவர்கள் சில தூண்டுதலை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்த கொள்கையிலே சில முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டிய மிலிட்ரி அக்ரிமெண்ட்டுக்கு ஈரான் நடத்தி முடித்து தாங்கள் யார் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். பெசஸ்கியானுடைய கருத்து என்ன? தற்போதைய சூழலுக்கு நாம் இணைவனும். இது ஒரு நீண்டகால திட்டம். இனி அது நிலைப்பு இருக்கப்போவதில்லை. இதுவரைக்கும் அக்டோபர் 23 2023 வரைக்கும், அக்டோபர் 7 2023 வரைக்கும் நடந்த கதை வேறு, இப்பொழுது இனி நடக்க போகிறது வேறு. அதுதான் பெசஸ்கியான் வலியுறுத்துகிறார். இந்த நிலையில் பாகிஸ்தானோடு ஸ்டாக் பைல்ஸ் கொண்டு எங்களுக்கு சப்ளை பண்ணுவதற்கும் நாட்டினுடைய 2 தேசங்களும் ஒருங்கிணைந்து டிபெண்ட் மெக்கானிசம், அதாவது இந்த கோலியேஷன் பார்ட்னராக செயல்படுவதற்கு ஒரு அக்ரிமெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ எமருல்லா இசிலர், துருக்கியினுடைய அம்பாசிடர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். இந்த எமருல்லா துருக்கியினுடைய கான்சுலேட் ஜெனரல், அதாவது அம்பாசிடராக சவுதி அரேபியாவில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் 2 நாடுகளும் துருக்கியும் சவுதி அரேபியாவும் ஒரு கன்சென்சஸ், ஒரு ஒருமித்த கருத்தை அடிப்படையில் நாங்கள் பலஸ்தீனத்தினுடைய 2 ஸ்டேட் சொல்யூஷனை முன்னெடுக்க வேண்டும். அது எங்களுக்கான தேவையுமாக இருக்கிறது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிரியா, இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ரெட் சீல மெரிடைம் செக்யூரிட்டி,
சூடான் விவகாரம், இந்த 4 விவகாரத்தையும் குறித்து அவர்கள் யார்கிட்ட பேசுகிறாங்க? சவுதியினுடைய கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மானோடும் சவுதியினுடைய இராணுவ தலைமையோடும் இப்பொழுது துருக்கிக்கான ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. இமாருல்லா இஸ்ஸிலர் அவர்தான் அம்பாசிடர். எந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க? பலஸ்தீனத்தினுடைய 2 ஸ்டேட் சொல்யூஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிரியா. அது என்ன? HTSன்னு சொல்லிருக்கிற ஹயாத்து தஹரிக் அல் சாம். இப்போது அல்சார் என்று அழைக்கக்கூடிய அபு முகமது அல் கோலானி, ஹி வாஸ் அப்பாயிண்டட். முழுமையாக அவர் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துருக்கி, அமெரிக்காவோடு நியமிக்கப்பட்டவர். அவர் ஹீஸ் அ ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் ISI. அவர் ஹீஸ் அ கோஆர்டினேஷன் அந்த பார்ட்னர்ஷிப் யாரோட அவர் வந்து அபூபக்கர் அல் பக்தாதியோடு அவர் இருந்தார். இவருடைய தலைக்கு பல மில்லியன்கள். இப்போ இவரை கொண்டு வைத்திருக்கிறார்கள் துருக்கியினுடைய ஒப்புதலோடு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதியினுடைய ஒப்புதலோடு. இப்பொழுது பேசுகிறது எமருல்லாவுடைய பேச்சில் பாலஸ்தீனத்தினுடைய 2 ஸ்டேட், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிரியா, ரெட் சி த மெரிடைம் செக்யூரிட்டி, செங்கடலுடைய அந்த பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு சூடான் விவகாரம், அது ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் பாதுகாப்பு, இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் நாடுகளுக்கு எதிராக ஒரு அக்ரஷன் இனி நடக்காமல் இணைய வேண்டும். அதே வேளையில் ஈரானும் சவுதியும் இரண்டும் தங்கள் பலஸ்தீன விவகாரத்தில் அவர்களுக்கு மிகுந்த கவலை ஏற்படுத்தி வருவதாகவும், இஸ்ரேல் நடவடிக்கைகளுக்கு எதிராக இவர்களும் இணையலாமோ வருங்காலத்தில் என்ற ஒரு கலச்சூழல் தற்போது உருவாகியிருக்கிறது. சவுதி ஈரான் டிஃபென்ஸ் கோஆபரேஷனுடைய பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும். பெசஸ்கியான், அது மட்டும் இல்லாமல் அப்பாஸ் அராக்கச்சி, போத் வேர் அவங்க வந்து ஒரு டெலிகேஷனில் வந்து பார்ட்டிசிபேட்டட். சவுதி அரேபியாவில் ரியாதில் நடந்தது. இது நடந்து இருக்கும், ஒரு ஆண்டுகளாக இருக்கலாம். இப்பொழுது இஸ்ரேலுடைய இந்த கவுண்டர் ஃபார்ட் ஃபியூச்சர் ஆஃப் லெபனான்ஸ், இந்த விஷயங்கள்லாம் சவுதிக்கும் ஈரானுக்கும் பெரும் தவளையாக இருக்கிறது. ஈரானில் வந்து ப்ராக்சி தான் லெபனான். ஆகவே இந்த விவகாரத்திலும் அவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள். சவுதியினுடைய பாதுகாப்பு செக்ரட்டரி கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை குறித்து அவர் பேசினார். நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், இது அவர்கள் அனைவரையும் ஒன்றுபட வைத்திருக்கிறது என்று சவுதி சொல்கிறது. கத்தாருடைய சவுதியினுடைய நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, கத்தர் மீது தாக்குதலை தான் நாங்கள் யோசிக்க வைத்துட்டது. அப்போ எந்த எல்லைக்கும் யூதர்கள் செல்வார்கள் என்பதை நாங்கள் யோசிக்க வைத்த விவகாரமே கத்தருடைய தாக்குதல்கள் தான். நாங்கள் ஒன்று வரக்கூடிய தருணம் வந்துவிட்டதாகவும் கூட சவுதியினுடைய பாதுகாப்பு செயலாளர் 2020-25 மத்திய கிழக்கில் அன்றைக்குள்ள நிலையோடு இப்பொழுது மாறுபட்டிருக்கிறது. 2020 வேற, 25 வேற. என்னன்னு சொன்னால், இப்ராஹிம் ரைசினுடைய சாப்பர் கிராஷ். இப்ராஹிம் ரைசி ஒரு மிக முக்கியமான ஆள். மத்திய கிழக்கில் அந்த நாட்டுடைய பிரதமர், இன்னைக்கு பெசஸ்கியான் மாதிரி அவர் பிரதமர். அவர் வந்து பிராக்சிகளை வலுப்படுத்தினார். அவர் ஒரு பெரிய இமாம், மிகப்பெரிய வலிமை கொண்டவர். அவரை காலி செய்திருக்கிறார்கள். அவரோடு அப்துல்லா என்ற வெளிநாட்டுடைய தலைவரும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அவரும் காலி செய்யப்பட்டு விட்டார். கிராஷ், உக்ரைன் அசர்பைசானுக்கு போகிற வழியில் பனிச்சூழலை. இப்போ அதையும் இந்த செய்தியில் வந்திருக்கிறது. இப்ராஹிம் ரைசி எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்பதையும், பிராக்சிகள் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லாவினுடைய வலிமை, நஸ்ருல்லாவுடைய வலிமைக்கு காரணம், சிரியாவினுடைய பஷர் அல் ஆசாத், எல்லாவற்றுக்கும் இப்ராஹிம் ரைசி மிக கடுமையான பங்காற்றினார் என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். மீண்டும் 2 உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கிடையில் இந்த சீஸ் பெயர் முறியாமல் இருப்பதற்கு கத்தரும் அமெரிக்காவும் ரொம்பவே ஒரு சீரியஸ் ஹார்ட் டாக் இஸ் கோயிங் ஆன். அப்பார்ட் ஃப்ரம் தேர், அதை தாண்டி அமெரிக்காவுடைய மார்க்ரோ ரூபியோ உடத்தில் அப்துல் ரஹ்மான் அல் தானி டெலஃபோனிக் கான்வர்சேஷன், அது ongoing or had been done. Each the countries very close associates the
விவகாரத்தில் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கத்தர் தனது தீவிரமான இந்த ஒப்பந்த நாடாய் மேற்கொள்ளப்படும் இந்த ஒப்பந்தத்தை தீவிரமாக முறியாமல் பாதுகாக்க வேண்டும் என எம்பசைஸ்ட் அவர்கள் வலியுறுத்தி வருவதையும், உலகத்தினுடைய ரீஜனில் இது ரொம்ப முக்கியமானது இருப்பதாகவும், அவர் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இஸ் நாட் ஓன்லி தட் இஸ் சீஃப் ஆஃப் மத்திய கிழக்கு பட் ஆல்சோ தனது டீப் கன்சர்ன், அவருடைய ஆழமான அந்த கவலை இது உலகத்தினுடைய பிரச்சனையாக மாறும் என்பதையும் அப்துல் ரஹ்மான் அல் தானி அமெரிக்காவோடு புரிய வைத்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கம்போல் எங்கள் மீது சந்தேகம் வந்தால் உங்களுடைய புல்டோசரை கொண்டு வந்து நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு ரீகால் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரான்சினுடைய மிக முக்கியமாக ஜீன் நோயல் பேரட், இந்த விவகாரத்தில் ஜீன் நோயல் பேரட்டுடைய விஷயம் எல்லோரும் மத்திய கிழக்கில் ஒரு குழு அனுப்பப்பட்டிருக்கிறதாக அவர் அறிவித்திருக்கிறார். அந்த குழுவில் இராணுவம் மற்றும் பொதுமக்கள் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் எல்சிஜேஏ டெலிவிஷனுக்கு பிரான்ஸ் பேட்டி கொடுத்திருக்கிறது. இப்போ என்னன்னா, இந்த செய்தியில் முடிவுக்கு வந்தாச்சு. இஸ்ரேல் தனக்கு இனி அதிக காலம் செல்லாது, இதை நல்ல யூதர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இனி அதிக காலம் செல்லாது, மிரட்டல் நடவடிக்கைகள் எல்லாம் இனி நடக்காது. அதுதான் சவுதி அரேபியாவுடைய தேசிய பாதுகாப்பு செக்ரட்டரி எங்களை அதிகமாக யோசிக்க வைத்ததே கத்தர் மேலே அவன் குண்டு போட்டது தான், 6 பேரை. அதனால் இனி ஒரு முக்கியமாக நேட்டோவை போன்று ஒரு படை உருவாக வேண்டிய காலகட்டத்தில் அது உருவாகுவதற்கு சாத்தியம் இல்லை என்றாலும் கால ஓட்டம் சில மாற்றங்களை கொண்டு வரும். அவசரகதியில் பாகிஸ்தானோடு சவுதி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இந்த நிலையிலே துருக்கியினுடைய இமாருல்லா இஸ்ரால் அவர்களும் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒரு வலிமையான தேசம் துருக்கி, ஈரான், மிகப்பெரிய கட்டமைப்புகளை கொண்ட ஒரு மாபெரும் தேசம் துருக்கியும் ஈரானும். அவர்கள் அறிவுசார் தளத்தில் ட்ரோன் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் ஸ்ட்ரைக் எல்லாவற்றிலும் வல்லமையாக இருக்கிறார்கள். இரண்டாவது, சவுதி மிகப்பெரிய செல்வந்தர் நாடு. அவர்களது F-16 போன்ற அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆக இவர்கள் ஒரு கொலியேஷன் வருவது காலத்தின் கட்டாயம். அதற்கான மத்திய கிழக்கில் இருக்கிறது. அவர்களுடைய சிந்தனைகள் அமெரிக்காவோடு பேசி கொண்டிருக்கிற கத்தரை தாண்டி சவுதி அரேபியாவும் துருக்கியும் பேசிய அம்பாசிடருடைய பேச்சில் பலஸ்தீனத்துடைய 2 ஸ்டேட், சிரியாவினுடைய மறுகட்டமைப்பு, சூடான் மற்றும் லெபனான் விவகாரத்தை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மத்திய கிழக்கின் ஒரு மாறுதல் மிக விரைவில் ஏற்படும். ஹமாஸ் இந்த 2ஐ ஒப்படைத்திருக்கிறார்கள். அமைதியாக தற்போது நிலைமை இருந்தாலும் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். ஏனென்றால் அவன் ஆட்சியை காப்பாற்றி கொள்ள எல்லை மீறி போகிற ஆளுமையாக பெசலேல் ஸ்மோட்ரிச்சும் பென்கேவியரும், இஸ்ரேல் கர்ட்ஸ் மற்றும் பெஞ்சமின் நெத்தானியாகு நம்பக்கூடியவர்கள் அல்ல. 1400 ஆண்டுகால வரலாற்றில் வாக்குகளை மீறுவதும், சொன்னால் இடம் தெரியாமல் நடப்பதும், உலகின் மிகப்பெரிய இனமாக தன்னை மெச்சிக்கொள்வதும், அதிக இறை தூதர்களை செய்ததும் இஸ்ரேல் என்பதை நாம் அறிந்து கொண்ட அந்த வரலாற்றுச் சுவடுகளின் பின்னணியில் பார்க்கின்ற போது அவர்கள் மீண்டும் எல்லை மீறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதே இந்த செய்தியின் புரிதலாக இருக்கிறது. நன்றி.